ராமாயணம் சொன்ன கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நன்மை தீமையை வென்றது அப்படிங்கிறது. அடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நரகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை வந்துட்டு தேவர்களை மக்களை எல்லாம் ரொம்ப பெரிய கொடுமைக்குள்ளே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவரை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வதம் செஞ்ச ஒரு தினத்தை தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய கதைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நரகாசுரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு எப்படி பிறந்தார் அப்படின்னா, மகாவிஷ்ணு வந்துட்டு ஏதோ ஒரு போருக்காக பூமிக்கு வர்றப்ப பூமாதேவி மேலே உரசினால அதன் மூலமாக வரமாக குழந்தை பிறந்தது தான். பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுக்கும் வந்துட்டு வரமாக கிடைக்கப்பெற்ற ஒரு குழந்தை தான் நரகாசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நரகாசுரன் வந்துட்டு வளர்றப்ப ரொம்ப நல்லவனாக தான் வளர்ந்துருக்காங்க. வளர வளர வந்துட்டு நிறைய அசுர குணங்கள் வந்துட்டு அவருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அசுர குணங்கள் கொண்ட நரகாசுரன் எல்லாரையுமே ரொம்ப 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 கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது. நரகாசுரனோட கொடுமைகளை வந்துட்டு தாங்க முடியாமல் அனைத்து மக்களும் அனைத்து கடவுள்களும் வந்துட்டு இணைந்து போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. எப்படியாவது நரகாசுரன் கிட்டேருந்து எங்களை வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து யோசிக்கிறாரு, ஏதாவது வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட யோசனையில் உதித்த ஒரு ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா, தன் மனைவி சத்யபாமா அவங்க வந்துட்டு ரொம்ப போர்க்கலைகளில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பொண்ணு. அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க எங்கே அப்படின்னா நரகாசுரனை வந்துட்டு அழிக்கிறதுக்காக. அப்போ நரகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவுக்கும் போர் வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் ஆகுது. மகாவிஷ்ணு மேலே நரகாசுரன் எய்த ஒரு அம்பு வந்துட்டு பட்டுறது. அவர் மயங்கிடுறாரு, மயங்குற மாதிரி நடிக்கிறாரு. உடனே சத்யபாமாவுக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நரகாசுரன் மேலே அம்பு வந்து எய்துறாங்க. அப்போ வந்து அவர் இறந்துடுறாரு. நரகாசுரன் வந்துட்டு இறக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. இதில் இன்பிட்வீன் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் பிரம்மர்கிட்ட வந்துட்டு தவம் செய்து ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு. எனக்கு சாகாவரம் வேண்டும்னு கேட்டிருக்காரு நரகாசுரன். அப்படி என்னால் சாகாவரம் எல்லாம் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக பிறந்தவங்க இறக்குறதுங்கிறது இயல்பு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி என் அண்ணனின் கையால் மட்டுமே சாகும் வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்காரு நரகாசுரன். அந்த தைரியத்தில் தான் வந்துட்டு சத்யபாமா கூடையும் மகாவிஷ்ணு கூடையும் போரிடுறாங்க. ஆனால் நரகாசுரனுக்கு ஒரு விஷயம் தெரியல. சத்யபாமா அப்படிங்கிறவங்க உமாதேவிக்கு ஒரு அம்சமானவங்க, அவங்களும் தாய் மாதிரி தான் அப்படிங்கிறது நரகாசுரனுக்கு தெரியலை. ஸோ இந்த போரில் நரகாசுரன் இறக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட இறப்பு அப்படிங்கிறத மக்கள் அனைவரும் இனிப்புகள் கொடுத்து தீபங்கள் ஏற்றி புத்தாடைகள் அணிந்து இனிமேல் வந்துட்டு எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறப்ப அவரோட ஆசையை வந்துட்டு அவரோட தாய்கிட்ட சொல்லிட்டு இறந்துடுறாரு. அதன் காரணமாக தான் நம்ம தீபாவளி அப்படிங்கிற ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது இன்னொரு ஸ்டோரி நம்மளுக்கு. இதுதான் நார்மலாக எல்லாருமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நார்மலாக சொல்லப்படுற ஒரு காரணமும் கூட. இங்கேயும் இந்த கதையிலும் நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமையை வென்ற ஒரு தினமாக தீபாவளி அப்படிங்கிறது தீப ஒளிகளால் சிறப்பிக்கப்பட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. தீபாவளி அந்த ஆவலி அப்படிங்கிறதுக்கே வந்துட்டு வரிசை அப்படிங்கிறத மீனிங் ஆமாங்க. வரிசையாக தீபங்களை அடுக்கி நம்ம கொண்டாடுற ஒரு விழா தான் தீபாவளினும் ஒரு எக்ஸ்ட்ரா ரீசன் இருக்குது. என்னடா பத்மா கசகசன்னு பேசி பெரிய பெரிய ஸ்டோரியாக சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க, பாட்டையே போட காணோன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோ உங்களுக்காக செம்மையாக சூப்பராக நெக்ஸ்ட் ஒரு அழகாக சாங் வருது, என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இணைஞ்சிருங்க ஜெயம் எஃப்எம்மோட.